செந்தில் பாலாஜி எங்கே இருந்தாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையான விஷயங்களே இந்த சென்னை மாநகர காவல் ஆணையரும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரும் எனக்கு எடுத்து தனக்கான உதவியில் கொடுத்தாங்கன்னா நான் அப்போ பிடிச்சி கொடுப்பேன்னு சொன்னேன். இதெல்லாம் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ஓடி கீடிலாம் ரொம்ப களைப்பாலாம் இல்லை. பார்த்தீங்களா வீடியோவை? பார்த்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? நல்லா மசாஜ்லாம் பண்ணிவிட்டு சும்மா மஜாவாக இருக்காரா? அந்த ஐடி ரைடில் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஐடி ரைடு தான் போகிறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏவாவேலுக்கு போனாங்க ஐடி ரைடு, அங்கேயும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்க, அங்கேயும் ஐடி ரைடு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்படி நான் சொல்லிகிட்டே போவேன் தொடர்ந்து. எல்லா ஐடி ரைடுமே டோட்டலி ஃபெயிலியர். அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி பெயில் கொடுத்துருவாங்க, தம்பியை பார்க்க அண்ணன் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்துடுவார் கோர்ட்டுக்கு. இன்னைக்கு ஆல்ரெடி அவங்களாம் ஆஜர் ஆகணும். மொத்தம் 13 பேர் ஆஜராயே கோர்ட்டு கடுமையான உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஆமாம், கடுமையான உத்தரவு, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த கடுமையான உத்தரவு தான் தம்பியை வந்து 1.5 வருஷம் தலைமுறை வந்தவர் நீதிபதி கொடுத்த உத்தரவின் பேரில் உடனே வந்துட்டார். அட போங்க சார். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை குரல் கொடுத்து சட்ட போராட்டத்தை பண்ணி மறுபடியும் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்புனா தான் உண்டு. இதெல்லாம் தொடர்ந்து வரும். அதனால் ஏன் அதை சொல்கிறேன்னா, செட்டிங் ஆகிட்டாங்க, செட்டிங் போட்டாங்க சில ஆஃபீஸர்ஸோட. திமுகவோட கொலிட் ஆகிட்டாங்க சில ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன் இன்னும் சொல்ல போனால் சிபிஐ ஆஃபீஸர்ஸ். இது மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை நல்ல பதவி. பஸ்ஸில் வேட்டை அடித்து நொறுக்குறாப்புல. சிறைச்சாலையிலே சொகுசாக வச்சுருந்தாங்க. டிஐஜி முருகேசன் ஒரு டிஐஜி, சிறைத்துறை டிஐஜி சொகுசாக வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுங்க சிறைச்சாலையில் எப்படி இருந்தாருன்னு. அவருக்கு எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தனி ரூம் வச்சுருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? சிறைச்சாலை புழல் 1ல் புழல் 2ல் வந்து ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும், மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கப்படிச்சுன்னு தான் இருக்கும். மருத்துவமனையிலே உள்ள வெளியில் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு கேட்டுங்க. அந்த ரூமை ஏசி போட்டு ஏர் கண்டிஷனு, 2 வாஷிங் மிஷினு, ஒண்டர்ஃபுல். அந்த ஒரு அருமையான இது ஐஎஃப்பி கம்பெனியில் 2 வாஷிங் மிஷின், புது வாஷிங் மிஷின். அவர் துணி துவைக்கிறதுக்கு 6 ஆல்டி, 2 போலீஸு அவர் பாதுகாப்பு. அவர் அந்த ஏர் கண்டிஷனை போட்டு அப்படியே உட்காந்து சில்லுன்னு இருப்பார். அப்படியே ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு வராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இடி கேஸ் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நம்ம வந்து பார்க்குறோம். இது எதற்காக இந்த வழக்கு அப்படின்னா, அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு வந்து வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாகத்தான் வந்து புகார். அப்புறம் கோர்ட்லேயே வந்து நான் வந்து வாங்கினேன், திரும்ப கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி ஒருத்தர் வந்து கொடுத்துருக்கிறாரு, எப்படிங்க கீழமை நீதிமன்றம் வந்து விடுவித்ததுன்னு சுப்ரீம் கோர்ட் தாமாக அந்த கேஸை வந்து சுமோட்டோவாக வந்து வெளியே எடுத்தாங்க. அது பிறகு ஜெயிலுக்கு போன அந்த சங்கதி எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து இவர் கைது செய்யப்பட்டதுலேருந்து இன்னும் வரைக்கும் தெரியல. இன்னைக்கு மதியம் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். எங்கே இருந்தார் இவ்வளோ நாள் நினைக்கிறேன்? எங்கே இருந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். செந்தில் பாலாஜி எங்கே இருந்தார்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையான விஷயங்களே இந்த சென்னை மாநகர காவல் ஆணையரும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டரும் எனக்கு எடுத்து தனக்கான உதவியில் கொடுத்தாங்கன்னா நான் அப்போ பிடிச்சி கொடுப்பேன்னு சொன்னேன். இதெல்லாம் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு ஓடி கீடிலாம் ரொம்ப களைப்பாலாம் இல்லை. பார்த்தீங்களா வீடியோவை? பார்த்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? நல்லா மசாஜ்லாம் பண்ணிவிட்டு சும்மா மஜாவாக இருக்காரா? தரமாக இருக்கார் ஆள் பார்க்கறதுக்கு. ஒரு குற்றம் செய்தவர் தலைமறைவான குற்றவாளின்னு நம்ம பேசிகிட்டு இருக்க நபரத்தில் அவர் எவ்வளோ சொகுசாக வந்திருக்காரு அப்படின்ற பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 1.5 வருஷம் தலைமறைவெலாம் இல்லை, தமிழ்நாட்டில் தான் நல்ல சந்தோஷமாக ஜாலியாக, அதுவும் குறிப்பாக காவல்துறையுடைய பாதுகாப்போட மிக சிறப்பாக தமிழக அரசு ஒத்துழைப்போட இருந்திருக்காரு அப்படின்ட்டு இது ஊரறிஞ்ச விஷயம். ஒரு மனுஷன் தப்பு பண்ணலன்னு வச்சிங்களேன், இந்நேரம் நீ வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை இப்போ நினைக்கிற விஷயங்கள அப்போ சரணடைஞ்சிருக்கலாம். இங்கே எல்லாமே செட்டிங் பஸ்.
இங்கெல்லாம் செட்டிங் தான். அந்த செட்டிங்க்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து பல இடங்களில் ஐடி ரைடு போனதை பார்த்துருப்பீங்க. வருமான வரித்துறை சோதனை. அந்த ஐடி ரைடில் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஐடி ரைடு தான் போகிறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏவாவேலுக்கு போனாங்க ஐடி ரைடு, அங்கேயும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்க, அங்கேயும் ஐடி ரைடு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்படி நான் சொல்லிகிட்டே போவேன் தொடர்ந்து. எல்லா ஐடி ரைடுமே டோட்டலி ஃபெயிலியர். அதுக்கு என்ன காரணம்? திமுகவோட மிக சிண்டிகேட்டோட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸு இங்கே நிறைய பேர் இருக்கான். சீரியஸாக நடக்குதுங்க. இது வந்து நான் ஏதோ பொதுவாக சொல்கிற விஷயம் இல்லை. இல்லை, மத்திய விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் வந்து ஐடி, இடி, சிபிஐ எல்லாமே வந்து. கரெக்ட். ஸோ ஒருத்தரை வந்து சோதனை செய்ய வர்றாங்க, ஒருத்தருடைய இண்டஸ்ட்ரியை வந்து சோதனை செய்ய வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம் காக்கப்படும். அந்த ரகசியம் வந்து யாருக்குமே ரிவீல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க. கரெக்டாக ஸ்கெட்ச் பார்த்து வந்து தூக்குவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் முதலனாக இருக்கு. அது நான் ஒரு தனி ட்ராக்காகவே போவோம். ஓகே. இந்த விஷயத்தில் முழுக்க அதுவும் குறிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த இன்வெஸ்டிகேஷன் விங்குன்றது கரப்டட் விங் ஆகி போச்சு. அவ்வளோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 10 ஆஃபீஸர் இருக்கா, நாளைக்கு பேரோட சொல்கிறேன் உங்களுக்கு உட்காந்து. இதெல்லாம் சோர்ஸோடு சொல்கிறேன் பிரதர். இன்கம் டேக்ஸில் நமக்கு பல சோர்ஸ்கள் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அது நம்ம தனி ட்ராக்கில் போவோம். இன்றைக்கி செந்தில் பாலாஜி தம்பியுடைய அசோக் குமாருடைய மேட்டரில் ரொம்ப பாவம், வறுமையின் உச்சத்தில், ஏழ்மை நிலையில், வறண்ட முகத்தோட இன்றைக்கி நீதிமன்றத்தில் அவர் ஆஜரான உடனே இப்போ நடந்துகிட்ருக்க இந்த விஷயங்கள் நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 3:30 மணி ஆயிடுச்சு. இந்த நேரங்களில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் செய்திகளை பார்க்கல, நம்ம கிடைச்ச சோர்ஸ்களை வச்சு தான் சொல்கிறேன். இவரே இன்றைக்கி பெயில் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கிடைச்சி சீரியஸாக பெயில் கொடுத்துருவாங்க சார். என்ன சார் அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் அதிர்ச்சி, எனக்குலாம் அது ஒன்றும் அதிர்ச்சியே தெரியல. இன்றைக்கி பெயில் கொடுத்துருவாங்க. தம்பியை பார்க்க அண்ணன் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்துடுவார் கோர்ட்டுக்கு. இன்றைக்கி ஆல்ரெடி அவங்களாம் ஆஜர் ஆகணும். மொத்தம் 13 பேர் கடுமையான உத்தரவு பிறப்பாங்க. ஆமாம், கடுமையான உத்தரவு, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த கடுமையான உத்தரவு தான் தம்பியை வந்து 1.5 வருஷம் தலைமுறை வந்தவர் நீதிபதி கொடுத்த உத்தரவின் பேரில் உடனே வந்துட்டார். அட போங்க சார், என்ன சார் நடக்குது நாட்டில்? நம்மளாலாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டானுங்களான்னு தெரியல. என்ன சூழ்நிலை இருக்குது இந்த நாடு? என்ன வேலை பார்க்குறானுங்க இந்த அதிகாரிங்க? 1.5 வருஷமாக பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன அந்த ஆப்கானிஸ்தானில் இருந்தார். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க. அந்த ஆள் தண்ணீரில் பயணம் பண்ணாங்க. அது வரையும் யாருங்க எடுத்து கொடுத்தீங்க? தண்ணீர்னா இந்த தண்ணியில் இல்லை பிரதர், நான் சொல்கிறது தரை மார்க்கம்ன்ற மாதிரி வந்து கடல் மார்க்கமாக இருந்தாருன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? அந்த தண்ணி கப்பல் போக்குவரத்து பல நல்லா வந்து இங்கேருந்து தமிழ்நாடு, கேரளா, அங்கே போய் ஒரு 2 மசாஜ், திருப்பி அப்படி ரிட்டர்ன் இங்கே நல்ல ஏசி வாழ்க்கை, நல்ல அருமையாக இருக்க வாழ். பார்த்தீங்களா எப்படி தலை இருக்கா பாருங்கள். ஒருத்தன் வந்து தலைமறைவாக இருக்கான்னு சொன்னோடனே அவன் எப்படி ஐயா வீரப்பனுடைய நிலைமை பார்த்தீங்கல்ல, அவரும் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எப்படி இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஒடுங்கி போய் தான் வாழ்க்கையில் அவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அவன் என்னென்ன மாதிரியான விஷயங்களை யோசிச்சுருப்பாங்க. அது தப்போ சரியோ அதில் நமக்கு அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் எடுத்த விஷயங்களில் என்ன குற்றமோ தப்புன்றது, அதுக்கப்புறம் நம்ம நீதிமன்றம், அதுக்கப்புறம் பார்த்தோம், அதுக்கு என்கவுண்ட்ரு, ஃபேக் என்கவுண்ட்ரு, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த மேட்டரில் மிக சிறப்பாக சில காவல்துறை அதிகாரியுடைய உதவியோட மிக சொகுசாக அவர் மிக தெளிவாக குடும்பம் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு வச்சுருந்தார். நீ யாராவது சொன்னால் சீக்கிர மாதிரி இருக்குல்ல, எவ்வளோ கொடுமை இல்லை நடக்குது நாட்டில். நான் இன்றைக்கி சொல்கிறேன் பிரதர், இப்போ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தை சொல்கிறேனே, இன்றைக்கி அவர் விடுதலை செய்யப்படுவார், மாற்றுங்கிறது கிடையாது. அவருக்கு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு 20-25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஆஜராகணும். ஆஜரானீங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுபரிசீலனை செய்வோம். அதுக்கான நீங்கள் அந்த பெயில் பெட்டிஷனுக்கான அந்த கண்டிஷனுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை, வழக்கு விசாரணை வந்து 25ஆம் தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் வந்து இன்றைக்கி குறிப்பிட்டிருக்கு. இப்போ நான் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க அவரை. அதெல்லாம் ஒன்றும் கூட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி அது ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க இல்லை, அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுப்பாங்க. ஏங்க உங்களுக்கு எனக்கு தாங்க பிரச்சனை, புரியுதுங்களா? உங்களுக்கு எனக்கு தான் வந்து பிரச்சனை. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா உடனே வந்து அவனை ரிமாண்ட் பண்ணுறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருப்பாங்க.
அதெல்லாம் வந்து செட்டிங் பாஸ். இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒன்றும் இருக்குல்ல, எனக்கு நீங்கள்லாம் அதிர்ச்சி ஆகுறீங்க. எனக்கெல்லாம் வந்து அப்படியே நினைக்கும் போதெல்லாம் நேற்று நைட்டே எனக்கு தெரியும் தகவல். என்னடா நடக்குது நாட்டிலன்னு தெரியல. உண்மையாகவே வருத்தமாக இருக்கப்படுறதா, வேதனைப்படுறதா, இல்லை வலியோடவே இருக்கா, இல்லை வந்து நெஞ்சு பொறுக்குதுலேயே இந்த நிலைகட்ட மனிதர்கள் நினைத்து விட்டால் நினச்சி யோசிக்க தோணுதா? நமக்கெல்லாம் இப்படி இருக்குன்னா மக்கள் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. நீதி என்பது சமமான நீதி இன்னைக்கு இருக்குது. சில கீழமை நீதிமன்றங்களில் சில அதிகாரிகள் பண்ணுற சில நீதிபதிகளுடைய விஷயங்கள். இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வணங்கக்கூடிய கோவிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றங்களும் தெய்வமாக வணங்கக்கூடிய சாமானியனுடைய தெய்வமாக வணங்கக்கூடிய நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறனால தான் நம்ம இன்றைக்கி வரையும் சட்ட போராட்டங்களை தொடர்ந்து பண்ணுறோம். பல பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுறோம். சில 1-2 சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்தில் சொன்னீங்க பார்த்தீங்களா, உச்ச நீதிமன்றமே வந்து கீழமை நீதிமன்றத்தை பற்றி கண்டிச்சிட்டாங்கன்றது தெரியுதா உங்களுக்கு? பொங்க பாய் அப்படின்னு வரல, அந்த மாதிரி பொங்க பாஸ், எல்லாம் செட்டிங் தான் பாஸ், இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவரை வெளியே அனுப்பிச்சிருவாங்க நிபந்தனை ஜாமீன்ற போர்வையில். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை குரல் கொடுத்து சட்ட போராட்டத்தை பண்ணி மறுபடியும் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பினா தான் உண்டு. இதெல்லாம் தொடர்ந்து வரும். அதனால் ஏன் அதை சொல்கிறேன்னா, செட்டிங்கில் ஆகிட்டாங்க, செட்டிங் போட்டாங்க சில ஆஃபீஸர்ஸோட. திமுகவோட கொலிட் ஆகிட்டாங்க சில ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன் இன்னும் சொல்ல போனால் சிபிஐ ஆஃபீஸர்ஸ், ஏன் இப்போ நடக்கிற இடி ரைடு மேற்கொண்டு என்ன இப்போ நம்ம நேரு அவர்கள் தம்பி ரவிச்சந்திரன், இப்போ ரவிச்சந்திரனை விட்டு நேரு பையன் அருண் நேரு விட்டாங்க. அருண் நேருடைய பார்ட்னர் 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸில் அப்படியே மியூசிக்கில் தான் ஓடும் பாஸ். வேற இவ்வளோ தான் முடிஞ்சிடும். இது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஓட்டுவீங்களா மீடியாவில்? துப்பு கட்ட பசங்க மீடியா, சில பேர் மீடியாவில் நடத்துகிறானுங்க. அசிங்கமாக இருக்குது, கேவலங்க. நம்மளை நினச்சே காரி உமிஞ்சிக்கணுங்க. இப்படிலாம் இந்த சமுதாயத்தில் வாழ்கிற மாட்டான்ட்டுது. இல்லை, உண்மையை வந்து ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்துட்டு தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரபல நிறுவனங்கள் கைது செய்யப்பட்டது, ஏன்னா பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. கைது பண்ணதில்லை, அவனை கூட்டு வந்து விசாரிச்சுன்னு இருக்கீங்க. அருண் நேருடைய நிறுவனம் பேர் தெரியல உங்களுக்கு, ரவிச்சந்திரனுடைய நிறுவனத்தினுடைய பேர் தெரியல உங்களுக்கு. என்ன ஊடகம் போடுது? முக்கியமான பிரபலமான நிறுவனங்கள் நடத்தி வருகிறார், அவர் ரிலேஷன் தொழில் செய்து வருகிறார். அட வெங்காயம் பிடிச்ச வெள்ளை பொண்ணுங்களா, இப்படியாடா நீங்கள் மீடியா நடத்துவீங்க? இதுக்கு நீங்கள் பல தொழில் இருக்குடா, அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு. அது எங்கள் சென்னையில் ஒரு அதிகாரி நடத்திட்டு இருக்காரு, அந்த தொழிலுக்கு போயிடல. நீங்கள் அப்படி தான் நடத்தணும். ரொம்ப மோசமான சூழ்நிலைங்க. மனசு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போகுதுங்க. இன்னும் 30 காலம் இருக்குது நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த மாதிரி வந்து எங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டு போனார், நான் வந்து முன்னாள் அமைச்சர்களுடைய சில ஊழல்களை நான் தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னார். இன்றைக்கி வரையும் ஒரே ஒரு பொட்டி கடை கூட ஆரம்பிக்கல. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. ஏடிஎம்கே பீரியடில் வரைஞ்சி கட்டினீங்கல்ல, எல்லா எம்எல்ஏ எம்பி வீட்லேயும் மந்திரி வீட்லேயும் பண்ணாங்களா இல்லையா ரைடு? அதையெல்லாம் சக்ஸஸ் ஆக முடிஞ்சது இல்லை. இப்போ நடந்த ஒரு 4-5 ரைடை சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ண முடியுது உங்களால்? என்னைக்காவது இடி வந்தாங்க, நுழைஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க, நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை எடுத்துகிட்டு போனேன், இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு உங்களால் எதாவது சொல்ல முடியல? இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதாவது பங்கம் விளைவிக்குமா? நம்மளெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்குறானுங்க. மீடியா ஒரு பக்கம் பைத்தியக்காரனா, அதிகாரிங்க ஒரு நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குறாங்க. இப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யார் எந்த விஷயம் வந்தாலும் ஒரு சேஞ்சு இல்லைன்னா, சில அதிகாரிகள்லாம் அப்படியே சிட்டிங் அப்படியே பேஸ்ட் போட்டு உட்காந்துருக்கான் சேரில். அவெல்லாம் வந்து திமுகவோட சிண்டிகேட் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கான், கோடியாக பணத்தை அடிச்சிட்ருக்கான். இப்போ இன்றைக்கி சுங்கத்துறையில் இப்போ ஒரு 16 ஆஃபீஸரை மாற்றினாங்க பார்த்தீங்களா போன வாரம்? கரப்டட் ஆகிட்டாங்க சார் எல்லாருமே திமுகவுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஈஸியாக கஞ்சா கடத்துறான், ஈஸியாக ப்ரௌன்சர் கடத்துறான், ஈஸியாக வந்து எல்லாமே நடக்குது. எல்லா வஸ்துக்களும் உள்ளே வருது. நேற்று கூட ஒரு விஷயம் நடக்குது, அதில் கட்டிங் கொடுத்தானா வெளியே விட்டுருவான், கட்டிங் இல்லைன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவான். இதுதான் நடக்குது. நீங்கள் இது டோட்டலாகவே ஆஃபீஸர்ஸை மாற்றினா மட்டும்தான் இந்த மாதிரியான நீங்கள் காமிக்கிற இந்த ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் அப்படியே தண்டனை பெற்றாருன்னு வரணும்.
ஒருத்தரை பிடிக்கிறீங்க. நேர்மையான அதிகாரிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கவும் செய்கிறாங்க. நான் எல்லா அதிகாரியுமே தவறானு சொல்லவே இல்லையே. நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, அவெல்லாம் டம்மி போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். சீரியஸா நான் அதுதான் சொன்னேன். நான் இன்னொரு காணொலியில் நம்ம பேசும்போது சொல்லுவேன், அந்த ஐடியில் இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு ஒன்று இருக்குது, இன்கம் டேக்ஸு. அது முழுக்க முழுக்க கரப்டட் ஆகிட்டாங்க சார். கரப்டட் ஆஃபீஸர் எல்லாருமே இப்போ போட்டிருக்காங்க, ஜூனியர் ஆஃபீஸர் போட போகிறாங்க. இதெல்லாம் அடுத்த இதில் பேசுவோம். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை தவிர்த்து போயிடக்கூடாதுக்காக நான் அப்படியே சொல்கிறேன். இன்னைக்கு நீதிமன்றங்கள், அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள்லாம் மிக நம்ம தெய்வமாக பார்க்கக்கூடிய நீதிபதிகள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு நூல் விட்டு பார்க்குறாங்க. போட்டோம், என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்றது தான். இதுக்கு எல்லாம் ஒரு முடிவை விரைவில் கட்டுவார்னு நம்பிக்கை நீதிமன்றத்தில் எனக்கு இருக்குது. செந்தில் பாலாஜி மீதான இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வந்து நீதிபதிகள் இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. யார் யார் எவ்வளோ தொகை வந்து முறைகேடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. இது செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன மாதிரி விளக்கம் கொடுக்கப்பட்டோம்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த 13 பேர் ஆஜரான இந்த விஷயத்தில் 2.5 வருஷம் ஆச்சு இல்லை? அது 2.25 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இல்லையா? கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆயிடுச்சு. அவரே 522 நாளாக நம்ம சிறைச்சாலையில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் 1.25 வருஷம் இருந்தார். 1.25 வருஷம் இருந்திருக்காரு. இன்றைக்கி தான் வந்து இப்போ கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இடி தான் பதில் சொல்லணும். ஆனால் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வந்து 5000த்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இருக்குன்னு அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்கு. நீங்கள் மற்றதெல்லாம் பொதுத்தளத்தில் போடுறீங்கல்ல, ஏன் இதில் என்ன சொல்கிறதுல என்ன இருக்குது? இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டிங்க, 1-2 வருஷம் ஆச்சு. மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்களேன் சார். ஏன் சார் மறைச்சி வச்சுக்கிறீங்க? ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கு பிறகு தானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஜஸ்டிஸ் வெப்சைட்டில் வந்து போடுவாங்க, எல்லாமே ஏற்றுவாங்க. எப்படி ஆர்டர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இல்லை அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகளில் சில மந்திரிகள்லாம் செத்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்கீங்களா? அவனே பாடை கட்டி அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு, மேலே போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வருது. காரணம் அதிகாரிகள் சில தவறுகள் பண்ணுறான். எல்லாமே நான் சொல்கிறேன், இப்போ கூட சொல்கிறேன். ஈடியில் இப்போ வந்து அமலாக்கத்துறை என்ன கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேனே, செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமாரை மிக அருமையாக இப்போ வந்து அந்த 10 ரூபா ஒயின் ஷாப்பில் வாங்கிட்டு இருந்த காசு இருந்துருக்குல்ல, இந்த டிரான்ஸ்போர்ட்டு ஏமாற்றி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினதெல்லாம் விட்டுருங்க. இந்த 10 ரூபா 20 ரூபான்னு கட்டிங் போட்டு இப்போ வரையும் சுற்றிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த மனுஷன் அசோக் குமார் அங்கே உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து அந்த காசை வசூல் பண்ணி தான் இருக்காங்க. எத்தனை காணொலியை பார்க்குறீங்க ஊடகங்களில்? சும்மா கரூர் கம்பெனி வந்து இன்னும் ஏங்குதுங்க. ஏங்க கம்பெனி ஓனரே இங்கே இருக்காரு, அப்புறம் என்னன்னு சொல்கிறேன் இல்லைன்றீங்க? அசோக் குமார் தான் கம்பெனியுடைய ஓனர், தெரியும்ல, கரூர் கம்பெனி ஓனரு. ஆமாம் பாஸ், அவர் தான் ஏங்கிட்டு இருக்காரு பாஸ். இன்ன வரையும் வேலை செஞ்சுட்டு. நீங்கள் ஒன்றும் வேணாம் பாஸ். ஆள் நடந்த விதம் வந்த விதம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும்மா அவர் எப்படி தெம்பா இருக்காருன்னு. வசூல் வருமானம் எல்லாம் என்ன பண்ணுவார்? நுழைஞ்சிருப்பார்ல, ஆளெல்லாம் முகத்தில் வத்தி இருக்கணும், முகம்லாம் ஆள் வெடிக்கிறப்ப பப்ளி மாதம் மாதிரி இருக்கார் பாருங்க, அப்படியே தளன்னு இருக்கார். அதனால் தரமான ஆளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக மாற்றம் வந்துடணும்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் வந்து நடக்காது. சும்மா வரவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். வீடு ரைடு பண்ணாங்க, அங்கே இதை எடுத்துட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்கன்னு ஒன்றும் ஃப்ளாஷ் நியூஸில் தான் போவோம். ஈடியில் வந்து நேற்று பொட்டி எடுத்துகிட்டு போனாங்க. யாருக்கு? நம்ம அமைச்சர் நேருடைய தம்பி வீட்டு ரவிச்சந்திரன் வீட்டில். அந்த பொட்டியில் என்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லணுமா வேணுமா? இப்போது புதுசாக ஒரு 2 நிறுவனம், அருண் நேருடைய குடும்பத்தில் இன்னொருத்தர் 2 பேர் பண்ணியிருக்காங்க. 2 நிறுவனம் புதுசாக வந்திருக்குது. அது ஒரே இடத்துல தான் கம்பெனி. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ நாளைக்கு காலையில் அரெஸ்ட்டு, அருண் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நேரு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப லேட்டாகும். காத்துருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது நடக்காது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த கரப்டட் ஆஃபீஸர்ஸ்களை முதல்ல அவனை மாற்றிட்டு தான் நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும். அது யார் எந்த மாதிரியான தப்புகளை பண்ணுறான், எந்த மந்திரிக்கு வேண்டப்பட்டவே இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக ஈடி போய் ஒரு வழக்கு போட முடியாது சார். உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து பண்ணுற முடியாது. ஈடிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல 1 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பணப்பரிமாற்றங்களில் நடந்திருந்து அந்த முறைகேடுகள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தால் மட்டும்தான் ஈடியே உள்ளே வரணும் தான் வரும். ஆமாம், புரியுதுங்களா? நீங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் 50 லட்ச ரூபாய் வரையும் தான்
நீங்கள் எஃப்ஐஆர் போட முடியும்னு சொல்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம், சென்னையில் இருக்கக்கூடியதான். சிசிபியில் எத்தனை கோடி வேணாலும் சிசிபியில் போடலாம். சிசிபியில் ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். அப்படி தான் வந்தது தான் செந்தில் பாலாஜியுடைய அந்த வேலை வாங்கி தரேன்ற மோசடி வழக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டில் போய் நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அந்த டான்சி மேட்டரில் ஒரு விஷயம் வந்துச்சு, லேண்டை ஒப்படைக்கிறதுக்கு. அந்த ஒப்படைக்கிற சமயத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் இடத்த ஒப்படைச்சிடறேன்றாங்க. சரி, டாக்குமெண்ட்டுக்கு யாரா காசு கட்டுறதுன்னு கேட்டால் அது ஒரு பெரிய வினாவாக வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ இவர் ஒத்துக்கிட்டாரு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன்ட்டார். அதனால் இவர் திருடன் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏமாத்துக்காரன், சீட்டிக்காரர் இவர். அதனால தான் இவங்க திமுகவில் நல்ல மந்திரி பதவி, திருப்பி அதே மந்திரி பதவி. இது மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை நல்ல பதவி. பஸ்ஸில் வேட்டை அடித்து நொறுக்கிறாப்புல. சிறைச்சாலையிலே சொகுசாக வச்சுருந்தாங்க. டிஐஜி முருகேசன் ஒரு டிஐஜி, சிறைத்துறை டிஐஜி சொகுசாக வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுங்க சிறைச்சாலையில் எப்படி இருந்தாருன்னு. அவருக்கு எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தனி ரூம் வச்சுருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? சிறைச்சாலையில் செல்லு இருக்கும், இவருக்கு ரூம் கொடுத்தாங்க, மருத்துவருடைய ரூம் கொடுத்தாங்க. சிறைச்சாலை புழல் 1ல் புழல் 2ல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும், மருத்துவமனைன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கப்படிச்சுன்னு தான் இருக்கும். மருத்துவமனையிலே உள்ள வெளியில் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு கேட்டுங்க. அந்த ரூமை ஏசி போட்டு ஏர் கண்டிஷனு, 2 வாஷிங் மிஷினு, ஒண்டர்ஃபுல். அந்த அருமையான ஐஎஃப்பி கம்பெனியில் 2 வாஷிங் மிஷினு, புது வாஷிங் மிஷினு. அவர் துணி துவைக்கிறதுக்கு 6 ஆல்டி, 2 போலீஸு அவர் பாதுகாப்புக்கு. அவர் அந்த ஏர் கண்டிஷனை போட்டு அப்படியே உட்காந்து சில்லுன்னு இருப்பார். அப்படியே டிவி 24 டிவி ஓடும். நைட்டில் எல்லாரும் சிறைவாசி எல்லாத்தையும் 6 மணிக்கு மேலே சிறையில் செல்லு அடைச்சிட்டாங்கன்னா அப்போ தான் அவர் வாக்கிங்கே போவார். அவர் தான் ஜெயிலர் மாதிரி இருந்தார். இதெல்லாம் படித்து சொல்கிறேன். இவங்களெல்லாம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை இவங்களெல்லாம் மாற்றி திகாருக்கு அனுப்பணுமா வேணாமா? இங்கே வச்சுருந்தீங்கன்னா சொகுசாக தான் இருப்பானுங்க. இப்போ பாருங்க, நம்ம முதலமைச்சருக்கு எவ்வளோ தப்பான எண்ணம். அந்த எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோம்னு நினைக்கிறாரா, இல்லை குடும்பம் மாட்டிக்கணும்னு நினைக்கிறாரா? எதுக்குங்க கொண்டு அவருக்கு மறுபடியும் நீங்கள் அந்த அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? நீதிமன்றம் கேள்வி எழுப்புதா இல்லையாங்க? எதுக்கு அவருக்கு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்படியாப்பட்ட அவர் தான் உச்சநீதிமன்றத்தில் சொல்றாரு, நான் பிரமாண பத்திரமே தாக்கல் பண்றேன், நான் எழுதி கொடுக்கறது என்ன அப்படின்னா ஜாமீனை நான் எப்போதுமே மீறி நடந்ததே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு நேற்று. நல்லது கரெக்டாக தான் நீங்கள் சொல்றதான் கேட்டுக்கிறோம். காது இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. இல்ல, பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ உண்மைதானே குறிப்பிட்டிருக்கணும். நேற்று கூட ஜட்ஜிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல. நேற்று கூட சிவாஜி கணேசன் அவர்ல வீட்டில் அண்ணன் தம்பி பிரச்சனையில் தம்பி அவர் ராம்குமார் பிரபு அண்ணன், ஆமாம், பத்திரம் தாக்கல் பண்ணார் நீதிமன்றத்தில். நீதிபதி கேட்டதுக்காக தாக்கல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சொத்துல பங்கு உரிமை கொண்டாட மாட்டேன் கேட்க மாட்டாரா? அப்படிதான் கேட்குறவங்க கேன பையனா என்ன ஒன்றா கேப்பையில் வழியுண்டான்றான். அந்த மாதிரி தான் இருக்குது. எத்தனை கோடிக்கு சொத்து ஒரு மாபெரும் நடிகனுடைய விஷயத்தில் நீதிமன்றத்தில் தப்பான பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க. இதுதான் சொல்கிறேன், காத்திருப்போம். நீதிபதிகள் இது எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது வச்சு செஞ்சு அனுப்புவாங்க. குற்றப்பத்திரிகை நகலை வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது நீதிமன்றம். 25ஆம் தேதிக்கு அவங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகை நகலில் இப்போ அந்த பணம் கொடுத்தவங்க வாங்கினவங்க இது எல்லாமே என்டையர் டேட்டாவும் உள்ளே இருக்கும். நடுவில் பேசிட்டாங்க, நிறைய பேசிட்டாங்க. நான் சொன்னேன் பேசிட்டாங்க. என்ன சகோதரா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. திமுக இருக்கும், அதுவும் இவர் அண்ணா திமுகலேருந்து வந்திருந்தாலுங்களா, இந்த குறுகிய காலத்தில் திமுகவுடைய ரத்தம் அப்படியே ஊறி போச்சு உடம்புல. இல்லைன்னா இவ்வளோ மந்திரிகளுக்கு முன்னாடி மேலே நம்பர் 1 மந்திரியாக இருக்க முடியுமா செந்தில் பாலாஜியால்? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ மந்திரி சீனியர் மினிஸ்டர் இருந்தாங்க, அவங்களால முடிஞ்சதா? அப்போது அதெல்லாம் கரெக்டாக பேசி முடிச்சுட்டு, அதனால தான் நான் சொல்கிறோம், இவங்க உச்சநீதிமன்றத்தில் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே அப்பட்டமான போய் இவங்க சில விட்னஸை சில விவரமான ஆட்களை வச்சு பேசி முடிச்சிட்டாங்க. பாருங்க, பல வழக்குகளில் இந்த மாதிரி மாறி கடைசி நீதிமன்ற தீர்ப்பு வரும்போதே மாறி இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கோர்ட் தண்டனை கொடுத்து தானே ஆகும், நிச்சயம், எந்த வழக்காக இருந்தாலும். நான் சில தீர்ப்புகளை சொல்ல முடியாமல் இருக்கேன். சில விஷயங்கள் எல்லாம் சில நபர்களில்
ஏன்னா நம்ம சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்கோம். குறிப்பாக நீதிமன்றத்தின் மீது, நீதித்துறையின் மீது, நீதிபதிகள் மீது நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம். அது நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். அவரும் சும்மாலாம் வந்து எடுத்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட முடியாது. ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்ஸை இவங்க அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செந்தில் பாலாஜி வேலை பார்த்துட்ருக்காரு. அதனால தான் வந்து இவங்க தப்பான வேலையை செஞ்சிட்ருக்கான். இவங்க அமைச்சர் பதவி வந்ததுக்கப்புறம் ஒரு அதிகாரம் கையில் இருக்கும்போது ஒரு அயோக்கியன்கிட்ட அதிகாரத்தை கையில் கொடுக்குறீங்க. அவனுக்கு கொடுக்கலாமா முதல்ல? என்னங்க நடக்குது நாட்டில்? அப்போ தப்பு பண்ண மாட்டேன்னா ஈஸியாக ரூட் போட்டு போகிறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த ஆஃபீஸர்ஸ் உள்ளே வரணும், எந்த ஆஃபீஸர் எடுக்கணுன்ற வரையும் தமிழ்நாட்டில் வேறு எந்த மந்திரியாலும் முடியாதுங்க. செந்தில் பாலாஜியை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அவருக்கு எந்தெந்த அமைச்சர்கிட்ட சொல்லணுமோ சொன்னால் வேலை நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆஃபீஸரை போடணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எங்கே போடணும், ஐஏஎஸ் யாரை போடணுன்றது கேட்டு வாங்கி இது பண்ணிக்கிறாரு. அவருக்கு மட்டும்தான் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்கார். அண்ணன் நேரெல்லாம் பாவம் டம்மியாக இருக்கார். ஏவாவேலு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பவர்ஃபுல் மினிஸ்டர் அவர். எனக்கு தெரிஞ்ச அடுத்து வந்து தம்பி உதயன். எனக்கு ஒரு பயம் மட்டும் இருக்குது. அந்த உணர்வு, அந்த பயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தம்பி கொஞ்சம் விவரமாக இருந்த காலகட்டங்கள் இருந்தாருன்னா நான் சந்தோஷப்படுவேன். விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறதுனால எங்கடா நம்ம முதலமைச்சருக்கு பிறகு அடுத்தது வந்து உதயநிதி அவர்கள் தான், தம்பி உதயநிதி தான் நினைக்கிறோம். அவருக்கு எதிராகவே ஒருவர் நின்றுவாரோ செந்தில் பாலாஜின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. இந்த கட்சியில் பாவம் அவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருந்தா கூட உதயநிதி இவருடைய அரசியல் அனுபவங்கள்லாம் வச்சு தம்பி ஈஸியாக உரம் கட்டிடுவாருன்ட்டு எனக்கு தம்பிக்கு பயம் வருது. உண்மையாக நடக்கும் சார். நீங்கள் சாதாரணமாக செந்தில் பாலாஜியை கணக்கு போடாதீங்க சார். ஒருத்தன் ரொம்ப குணீரனாவே ஏதோ ஒரு வேலை குத்த போகிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த குணிவுலாம் ஏற்கனவே சசிகலா அம்மையார் ஒருத்தர் பார்த்தாங்கல்ல? சசிகலா அம்மையார் யார் சார்? எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வேலைக்காரிங்கிட்டாரா? ஏன்னா அவங்க உட்கார வச்ச பாவத்துக்கு அந்த அம்மா வேலைக்காரி. இப்படி தான் நடக்கும் அரசியலில். இங்கே நன்மையெல்லாம் கிடையாது, துரோகம் மட்டுமே நிலச்சி நிற்கும் அரசியலில். அதுக்கு பேர் அரசியல்னு பேர் வச்சிருக்கோம். அசிங்கமாக இல்லை? இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்குறது. நன்றி.